ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி ஒரு க்யூட்டான ஒரு நோட்டுன்னு சொல்லலாம், இல்லை டைரின்னு சொல்லலாம், இல்லைன்னா வேறு என்ன சொல்லலாம், ட்ராயிங் புக்குன்னு சொல்லலாம். இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுன்னு சத்தியமாக எனக்கு தெரிலைங்க. நீங்களே எனக்கு ஒரு ஐடியா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கொடுங்க, ஓகேவா? ஸோ இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு நோட் புக் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நோட் புக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு பேஜஸ் தேவை இல்லையா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா A4 ஷீட் பேப்பர் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் A3 பேப்பர் இல்லைன்னா ஓல்டு நோட் புக்ஸில் இருக்க பேப்பர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை கலெக்ட் பண்ணி அதில் கூட நீங்கள் இந்த நோட் புக்கை ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எடுக்கிற பேப்பரை இந்த மாதிரி ஹாஃபாக மடக்கிக்கோங்க. இல்லை இப்போ நான் ஹாஃபாக மடக்கிட்டு ஒரு சைஸ் இருக்குது இல்லையா, அந்த சைஸில் தான் நீங்கள் எடுக்கிற பேப்பர் இருக்குது அப்படின்னா அதே பேப்பரை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஹாஃபாக எத்தனை பேப்பர்ஸ் மடக்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேப்பர் கிட்ட நான் மடக்கியிருக்கேன். சரிங்களா? 20 பேப்பர் அப்படின்றப்போ மடக்கினதுனால 40 பேஜஸ் டோட்டலாக நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு இன்னுமே அதிகமாக வேணும் அப்படின்னா 30, 40 அப்படின்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பேஜஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக மடக்கி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈவனாக டேப் பண்ணிவிட்டு இந்த மடக்கின இடம் இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் மொந்தமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ சமமாக ஈவனாக மாறிடும். இப்போ ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போடுறோன்னா இதை கவர் பண்ணுறதுக்காக ஒரு A4 ஷீட் பேப்பர் எடுத்துக்கலாம். அதை ஹாஃபாக இந்த மாதிரி மடக்கிக்கலாம். மடக்கினதுக்கப்புறம் ஸ்கேல் யூஸ் பண்ணி இல்லைனா சிசரோ கட்டரோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேப்பரை ரெண்டாக மாற்றிட்டோமா, அந்த 2 பேப்பர்லேருந்து ஒரே ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதோட சென்டரில் கரெக்டாக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிங்கர் சைஸுக்கு இந்த மாதிரி கை யூஸ் பண்ணியே நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன். தேய்ச்சி விட்டாச்சா? தென் நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பேப்பர்ஸ் இருக்குது இல்லையா, இதில் இந்த மடக்கின இடம் இருக்குது இல்லையா, நான் அப்படியே சொல்லியிருந்தேன்ல நல்லா கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த ப்ரெஸ் பண்ணி விட்ட இடம் இந்த க்ளூக்கு மேலே வர மாதிரி இப்படி நம்ம வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா மடக்குங்க. இப்போ நான் மடக்கிறேன் பாருங்களேன். இந்த மாதிரி மடக்கும்போது ஒரு சைடு ஃபுல்லாகவே நமக்கு கவர் ஆகிடும். ஸோ பேஜஸ் எதுவுமே பிரிஞ்சு வராது இந்த மாதிரி பண்ணும்போது. இப்போ மடக்கி பேஸ்ட் பண்ணியாச்சா? இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஓரளவுக்கு வேலை எல்லாமே முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு ஒரு அட்டை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு துணி அட்டை எடுத்திருக்கேன். தென் அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த புக்ஸை வச்சு இந்த மாதிரி பென்னோ பென்சிலோ யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். 4 சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி இருக்குமா, இதை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நார்மல் கார்ட்போர்ட் அட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதே மாதிரியே 2 ரெடி பண்ணியிருக்கேன். ஒன்று நார்மல் கார்ட்போர்ட் அட்டை எடுத்திருக்கேன். இன்னொன்று சாதாரண அட்டை எடுத்திருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒன்று ஒயிட் கலரில் இருக்குது, இன்னொன்று ப்ரௌன் கலரில் இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த புக்குக்கு மேலே நம்ம க்ளூ அப்ளை பண்ணி இந்த கார்ட்போர்ட் அட்டையை இதுக்கு மேலே வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரியே பேக் சைடுமே க்ளூ அப்ளை பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு கார்ட்போர்ட் அட்டையுமே இந்த மாதிரி வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சா? இந்த 2 கார்ட்போர்ட் அட்டையில் ஒன்று ப்ரௌன் கலரில் இருக்குது இல்லையா, ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ரௌன் கலருக்கு அட்டைக்கு மேலே நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இல்லை ப்ரௌன் கலரில் அப்படியே இருக்கட்டும்னு தோணுச்சுன்னா அப்படியே விட்டுருக்கோங்க. இல்லைனா ஏதாவது கலர் பேப்பர் கவர் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. இல்லைனா வேறு என்ன பண்ணலாம், கலர் பண்ணலாம். அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த ப்ரௌன் கலருக்கு மேலே ஏதாவது கலர் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு பதிலாக பேப்பரே இந்த மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 சைடும் நமக்கு ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இதோட சைட்ஸில் மட்டும் நம்ம எந்த கவருமே பண்ணலை. அதை மறந்துட்டோம் பார்த்தீங்களா, நானே மறந்துட்டேன். அதை கவர் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளூ கலர் பேப்பர் எடுத்தேங்க. பட் லாஸ்ட்டாக நான் இதை பேஸ்ட் பண்ணலை, ஜஸ்ட் நான் செஞ்சு மட்டும் காமிக்கிறேன். அந்த ப்ளூ கலர் பேப்பரை இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இப்படி க்ளூ அப்ளை பண்ணி ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அந்த பேஸ்ட் பண்ணாத ஒரு இடம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நான் எப்படி பண்ணுறேன்றதை பாருங்களேன். இதோ இந்த மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நான் அந்த ப்ளூ கலருக்கு பதிலாக ஒயிட் கலர் பேப்பரே தாங்க வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? கொஞ்சமாக மெல்லிஸாக கட் பண்ணி அந்த இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஃபுல்லாக நம்மளோட புக் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் டெக்கரேஷனுக்காக என்ன பண்ணுறேன்னா ஒரு சைடு இந்த மாதிரி குட்டி வீடு மாதிரி வரைஞ்சிருக்கேன். தென் ப்ளூ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி மேகம் மாதிரி ஃபர்ஸ்ட் நான் வரைஞ்சிக்கிறேன். ஃபுல்லாக இதே மாதிரி வரைஞ்சிக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்கெட்சோ மார்க்கரோ யூஸ் பண்ணிக்கலாம். மேகம் வரைகிறது ஃபுல்லாக நான் கவர் பண்ணாமல் லைட்டாக அங்கங்கே ஒயிட் கலர் தெரியிற மாதிரி நான் கலர் பண்ணியிருக்கேன். அப்போ கொஞ்சம் ரியலாக இருக்கும் இல்லையா,
அதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த வீடை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் அங்கங்கே வந்துட்டு மேகம் வர மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போது அந்த வீடு வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு நான் அவுட்லைன் வந்துட்டு பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். தென் உள்ளுக்குள்ளேயுமே வந்துட்டு ஸ்கெட்ச் பென்ஸ் யூஸ் பண்ணி நான் கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். மல்டி கலரில் இருக்கிற மாதிரி ஒரு வீடு வந்துட்டு நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரி தான் வரையணும் அப்படின்றது கிடையாது. ஏதாவது டாலு, அதுக்கப்புறமா ஹலோ கிட்டி, இல்லை வரைகிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா பேட்டர்ன் பேப்பர் இருக்குது இல்லையா, அதை கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த மேலே இருக்க இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி நூல் மாதிரி வந்துட்டு நான் இப்படி கோடுகள் வந்துட்டு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ கோடு போட்டாச்சா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, ஒரு தெர்மாக்கோல் பால் வந்துட்டு பெரிய சைஸில் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதை நான் ஈக்குவல் ஹாஃபாக வந்துட்டு கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். கத்தியை வந்து ஹீட் பண்ணி அதுக்கப்புறமா கட் பண்ணினேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ஈவனாக அழகாக வந்துட்டு வந்திருக்கு. கட் பண்ணினா இந்த ஒரு தெர்மாக்கோல் பாலை இந்த இடத்துல வச்சு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் ஹாட் க்ளூ தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சா, தென் இதுக்கு மேலே இந்த மாதிரி சுற்றியுமே வந்துட்டு நான் பாம்பாம் பால்ஸ் வந்துட்டு வச்சு பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். வீட்டிலே நம்ம எப்படி பாம்பாம் பால் ரெடி பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்துட்டு ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குட்டி குட்டி பாம்பாம் பால்ஸ் எல்லாத்தையும் மல்டி கலரில் இருக்கிற மாதிரி இப்படி நான் வச்சு இந்த தெர்மாக்கோல் பாலுக்கு மேலே வச்சு பேஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு 3D எஃபெக்டில் பலூன்ஸ் மாதிரி வந்துட்டு ரெடி ஆகி வந்துடும். ஓகேங்களா? ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். எனக்கு இது பார்க்குறதுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. யாருக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி கலர் கலராக இருக்கிறது பிடிக்காது இல்லையா? எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி மல்டி கலரில் வந்துட்டு கிராஃப்ட்லாம் வந்துட்டு பண்ணுறதுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிக்கு, அவங்களுக்குலாம் வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானுமே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணினீங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போது அந்த தெர்மாக்கோல் பால்ஸ்க்கு மேலே மட்டும் வந்துட்டு கவர் பண்ணாமல் இந்த மாதிரி சுற்றி வந்துட்டு ஒரு லேயர் வர மாதிரி கவர் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. நல்லா வந்துட்டு பேஸ்ட் ஆகிறதுக்காக, நல்லா வந்துட்டு ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி கை வச்சு வந்துட்டு அமர்த்தி விட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா அந்த வயலட் கலர் ஸ்கெட்சில் இந்த மாதிரி கோடு போட்டிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணியே இந்த மாதிரி வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் கோடுகள் வந்துட்டு போட்டு விட்டுக்கிறேன். ஓகேங்களா? கண்டினியூஷன் வர மாதிரி. இப்போ இன்னும் கொஞ்சம் பால்ஸ் வந்துட்டு இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஸோ அதனால் இந்த இடத்துல எல்லாம் இன்னும் கொஞ்சம் பால்ஸ் வந்துட்டு வச்சு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த நோட் புக்கை என்ன பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் தான் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்ல போகிறீங்க. நான் வந்து இது பாப்பாக்காக ஒரு ட்ராயிங் புக்கு மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். கலர்ஃபுல்லாக இருந்தால் அவளுக்கு பிடிக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். உங்களோட ஒப்பீனியனையுமே வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த டிசைன் செய்கிறதுக்காகவே நீங்கள் வந்துட்டு ஒரு நோட் புக் செய்யணும் அப்படின்றது கிடையாதுங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற உங்களோட ஃபேவரட் நோட் புக்கில் இதே மாதிரி டிசைன் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இல்லைனா ஒரு பாட்டில் ஆர்ட்லேயோ வாலில் கூட நீங்கள் இதே மாதிரி டிசைன் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.